நீங்க ஒருவேளை அற்பமாய் எண்ணப்படுறீங்களா? அதாவது என்னை கேவலமாய் பேசுறாங்க, என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, எனக்கு இந்த குடும்பத்தில் இல்லை இந்த வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு மரியாதையே இல்லை, என்னை யாருமே பெருசாக ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டாங்க, நான் எல்லாருக்கும் ஒரு பேசு பொருளாக அற்பமாய் நினைக்கப்படுறேன் அப்படின்னு ஒருவேளை இன்னைக்கு நீங்க கவலையோட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆதியாகமம் 21:30 அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மகளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவா வாசிக்கலாம். அங்க யாக்கோபனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கலாம். அங்க யாக்கோபுக்கு திருமணம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? யாக்கோபுடைய மாமனாருடைய வீட்டுல 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா யாக்கோபு 2வது மகளாகிய ராகேலை தான் அதிகமா நேசிக்கிறாரு. அந்த ராகேலுக்காக அந்த மாமாவிடத்துல 7 வருஷம் யாக்கோபு வேலை செய்யறாரு. ஆனா என்ன நடந்ததுன்னா, மூத்தவள் இருக்கும் பொழுது இளைய குமாரத்தியை எப்படி திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா யாக்கோபை ஏமாற்றுகிறார். என்ன செய்கிறார்? யாக்கோபு திருமணமான அன்று ராத்திரியில ராகேலுக்கு பதிலாக லேயாளை அன்றைக்கு யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்து விடுகிறார். யாக்கோபு அதை அறியாமல் இருந்ததுனால ராகேல் அப்படின்னு நினைச்சு லேயாளை தன் மனைவியாய் ஏற்றுக்கொண்டார். மறுநாள் காலையில தான் தெரியுது அது ராகேல் இல்ல, லேயாள் அப்படின்னு சொல்லிட்டு. யாக்கோபுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. மாமா கிட்ட போய் கேட்கிறாரு, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு. அப்போ அந்த மாமா சொல்றாரு, நீ இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய, நான் என்னோட 2வது மகளையும் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏற்கனவே 7 வருஷம் கஷ்டப்பட்டு அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு. ஆனா இங்க ராகேலை அவர் அதிகமாய் நேசிச்சதுனால அடுத்த 7 வருஷத்தையும் அவர் பார்க்காம ராகேலுக்காக மறுபடியும் அவங்க மாமா கிட்ட 7 வருஷம் வேலை செய்யறார். அப்ப யோசித்து பாருங்க, ராகேல் அவர் எவ்வளவு நேசித்திருப்பார் அப்படின்னு. திரும்பவும் அந்த 7ஆம் வருட முடிவிலே அந்த மாமா ராகேலை யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இப்ப 2 பேருமே யாக்கோபுக்கு மனைவியாய் கொடுக்கப்படுகிறாங்க. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாய் இருந்தாள். அதாவது இங்க ராகேல் யாக்கோபினால அதிகமாய் நேசிக்கப்படுகிறாள். அன்பான மனைவியாய் யாக்கோபுக்கு ராகேல் இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல லேயாள் ஒரே வீட்டுக்குள்ள ஒரு கணவர் ஒரு மனைவியினிடத்துல மிகவும் அன்பு செலுத்துகிறார், இன்னொரு மனைவியை அவர் நேசிக்கவில்லை, அற்பமாய் எண்ணுகிறார். அப்போ அந்த மனைவியோடைய மனநிலைமை அந்த வீட்டிற்குள்ள எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாங்கல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய நேரத்துல சிலர் அற்பமாய் எண்ணப்படுறீங்க. குடும்பங்களுக்குள்ள யாரை நம்ம அதிகமாய் நேசிக்கிறோமோ அவங்களே நம்மளை அதிகமாய் காயப்படுத்துவது உண்டு. யாரிடத்துல நம்ம மிகவும் அன்பை எதிர்பார்க்கிறோமோ அவங்க தான் அன்பையே கொடுக்காம அதற்கு பதிலாக வேதனையை மாத்திரமே திரும்பி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. யார் நம்மை கனப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் எல்லார் முன்பதாகவும் நம்மை அவமானப்படுத்துவாங்க. யாருக்கு நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, யாருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மனிதர்களே நம்மை மிகவும் காயப்படுத்தி ஒரு கட்டத்துல அவர்கள் மேல நமக்கு ஒரு வெறுப்பு வருவதற்கு அவர்களே காரணமாய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஒருவேளை நீங்க கடந்து போயிருக்கலாம். இந்த லேயாளை போல இன்றைக்கு நம்ம லேயாளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போமா? இந்த வசனத்துல 31வது வசனத்துல லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்பதை கர்த்தர் கண்டு. இங்க யாரு லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறத பார்க்கிறாங்க? கர்த்தர். ஒருவேளை அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலைகள் நமக்கு வருமானால் நம்மை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நமக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவங்களா இருப்பாங்க. மனிதர்கள் மத்தியில ஒருவேளை அற்பமா எண்ணப்படலாம், ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்க மேலதான் இருக்குது. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். மனிதர்கள் மறந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். அவர் உங்களைத்தான் ஆசீர்வதிப்பார், உங்களைத்தான் கடாட்சிப்பார். யார் யார் முன்னாடி வேதனை அனுபவிச்சிங்களோ, யார் யார் முன்னாடி நிராகரிக்கப்பட்டீங்களோ, யார் யார் முன்னாடி அற்பமாய் எண்ணப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி வைத்து விடுவார். கர்த்தர் லேயாளை கண்டார். இங்க லேயாளை கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ லேயாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தைனா 32வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார், கர்த்தர் என்னை காண்கிறதுனால
கர்த்தர் என்னை கடாட்சித்ததுனால என் புருஷன் என்னை நேசிப்பார். அதாவது என் புருஷனை நான் அற்பமாய் நடத்தலாம், என்னை மிகவும் வேதனைப்படுத்தலாம், என்னை காயப்படுத்தலாம். நான் அவரை எந்த அளவு நேசிக்கிறனோ அந்த அளவு அவர் என்னை காயப்படுத்தலாம். ஆனாலும் கர்த்தர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறதுனாலே என் புருஷனை எனக்கு சகாயமாய் மாற்றிவிட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த லேயாள் உணர்ந்து கொண்டாங்க. முதல்ல கர்த்தர் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டார் அப்படின்னு அந்த வசனத்துல பார்த்தோம். இன்னொரு வசனத்தை பாருங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 17வது வசனத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் முதல்ல லேயாளை காண்கிறார், அப்புறமா செவி கொடுக்கிறார். இன்னைக்கு கூட சில வேளைகள்ல நீங்க யாராலையும் கண்டுக்கப்படாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை காண்கிறார். உங்க பேச்சுக்கு மதிப்பில்லாம இருக்கலாம், உங்க பேச்சு எடுப்படாமல் இருக்கலாம், ஆனா உங்களுடைய வார்த்தை யார் கேட்கிறார்னு பார்த்தா கர்த்தர் கேட்கிறார். நீங்க என்ன பேசினாலும், கர்த்தருடைய பாதத்துல போய் நீங்க ஒருவேளை கதறினாலும் அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அனுகூலம் செய்ய என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு மனிதர்கள் கைவிட்ட நிலையில ஒருவேளை எல்லாருக்கும் முன்பாகவும் தலை குனிந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களை காண்கிறது மாத்திரம் இல்லாம கர்த்தர் உங்களை கேட்கிறார். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் 6வது அதிகாரத்துல 20வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். முதலாவது கர்த்தர் காண்கிறார், அப்புறமா கர்த்தர் கேட்கிறார். மூணாவது நல்ல ஈவு, த பெஸ்ட் திங். நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத பெஸ்ட் திங்கை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மனுஷன் உங்களுக்கு தராம இருக்கலாம், மனுஷன் நிராகரிக்கலாம், தேவன் நிராகரிக்க மாட்டார். நீங்க அற்பமா எண்ணப்பட்ட அதே இடத்துல தான் கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி த பெஸ்ட் கிஃப்டை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எப்படி லேயாளை கண்டாரோ, எப்படி லேயாளை கேட்டருளினாரோ, எப்படி லேயாளுக்கு நல்ல ஈவை எனக்கு தந்தாருன்னு சொல்லி லேயாள் சொல்லுகிறது போல உங்களுக்கு கர்த்தர் பெஸ்ட் திங்கை வச்சிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்க தலை உயரும். அது மாத்திரம் இல்லாம கடைசியா லேயாளுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல கடைசி பகுதியை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் மரிக்க முன்பதாக கடைசியாக அவர் பேசின அந்த வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்குது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்பேரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு. இங்க யாக்கோபு மரிக்கிற தருணம் வந்து விட்டது. லேயாளும் ராகேலும் ஏற்கனவே மரிச்சிட்டாங்க. ராகேல் வனாந்திரத்திலே மரிச்சு போயிட்டாங்க, அவங்கள அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா லேயாள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள், ரெபேக்காள் இவங்கெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்ட உன்னதமான கல்லறைக்கு பக்கத்துல லேயாளை யாக்கோபு அடக்கம் பண்ணுகிறார். அப்போ அங்க என்ன நடக்குது? யாக்கோபு இப்ப என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. 31வது வசனத்துல யாக்கோபு பேசின கடைசி வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு இடம் உண்டு, என் முற்பிதாக்கள் அங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அங்கதான் நான் லேயாளையும் அடக்கம் பண்ணேன், அங்கேயே என்னையும் அடக்கம் பண்ணிருங்க. அதாவது அவர் அதிகமாய் நேசித்தது ராகேலை தான். ஆனா ராகேலோடு கூட என்ன அடக்கம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லல. அவர் சொல்லுகிறார், லேயாள் அங்க அடக்கம் பண்ணுன அந்த இடத்துல என்னையும் அடக்கம் பண்ணிருங்கன்னு. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அற்பமா எண்ணப்பட்ட லேயாள் முடிவிலே உன்னதமான ஸ்தானங்களிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்தார்கள். அது மாத்திரம் இல்லாம கடைசியாக யாக்கோபு லேயாளோடு தான் என்ன செஞ்சாரு? அடக்கம் பண்ணப்பட்டார். லேயாளுக்கு ஒருவேளை மனிதர்கள் அனுகூலமாய் இல்லாமல் இருந்திருக்கலாம். தேவன் லேயாளை கண்டருளினார், கேட்டருளினார், நல்ல ஈவுகளை லேயாளுக்கு கொடுத்தார். அது மாத்திரமில்லாமல் தன் கணவனோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அந்த ஒரு விலையேற பெற்ற அந்த ஸ்நானத்தையும் லேயாளுக்கு தான் கொடுத்தார். ராகேல் அந்த இடத்துல வரவே இல்லை. இங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் ஒரு மனிதனை கனம் பண்ண விரும்பினார். அந்த மனிதனுக்கு உன்னதமான ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். மனிதர்கள் அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் யாரை எங்க வைக்கணுமோ
அவங்கள அங்கதான் வைப்பாரு. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நீங்க அற்பமாய் எண்ணப்படுகலாம், ஆனா உன்னதமான பலன் உங்களுக்கு தான் உண்டு. யார் உங்களை அற்பமாய் எண்ணினாங்களோ அவங்களே உங்களை கனப்படுத்துவாங்க. கடைசியில அவங்களே உங்களை பத்தி பெருமையாய் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்திடுவாரு. இன்னைக்கு நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிறத நினைச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பாதத்துல போங்க, அவரிடத்துல பேசுங்க, அவர் உங்களை கேட்பார். உங்களுக்கு பெஸ்டானது அவர் வச்சிருக்கிறார். இந்த லேயாளை போல உங்க வாழ்க்கை கூட ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர், நான் இதை லேயாளை போல அற்பமாய் எண்ணப்படுகிறேன், நான் யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவங்க தான் என்னை அதிகமாய் காயப்படுத்துறாங்க, எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லை, என்னுடைய கூக்குரலை யாரும் கேட்கறதில்லை, என்னை யாரும் கண்டு கொள்வதில்லை, நான் ஒரு பொருட்டா எண்ணப்படுகிறது இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அவசியம் தானா அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு மனநொந்து போய் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். லேயாளை நீர் கண்டீர், லேயாளை நீர் கேட்டருளினீர், லேயாளுக்கு நீர் நல்ல பலனை, நல்ல ஈவை வைத்திருந்தீர். அது மாத்திரம் இல்லாம அவருடைய கணவன் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த லேயாளை தான் கடைசியிலே கனம் பண்ணினார். அவர் மரிக்கும் போது லேயாளை தான் நினைத்தார். அப்படி ஒருவேளை ஆண்டவரே மனிதர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் இன்றைக்கு. அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நீர் தலையை உயர்த்துகிற தேவன். யார் யார் துக்கப்படுத்துகிறாங்களோ, யார் யார் காயப்படுத்துகிறாங்களோ, யார் யார் அற்பமாய் எண்ணுகிறாங்களோ அவங்க மத்தியில எல்லாம் எங்க தலைகளை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை நீர் ஒருபோதும் மறவாத தேவன். நிச்சயமாய் கர்த்தர் நாங்கள் பட்ட எல்லா பாடுகளுக்கும் பலனையும் பிரதிபலிப்பையும் நீர் வைத்திருக்கிறபடினாலே, நீர் எங்களுக்கு பெஸ்டான காரியத்தை கொடுப்பதனால உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.